இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இன்றைய நாள்ல நமக்கு கர்த்தர் தியானிக்க கொடுத்த வார்த்தை, நன்மையினாலே நம் வாயை அவர் திருப்தியாக்குகிறாராம். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறாராம். ஏன்னா கழுகு குறித்து நம்ம பார்க்கும்போது, கழுகு என்ன பண்ணும், அது நல்லா அது முதிர் வயது அடைந்த பிறகு அது மலை உச்சிக்கு போய் தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா சிறகுகளையும் பிடுங்கி எடுத்து போட்டு அது ஒரு மொட்டையா உடம்பு முழுக்க ஒரு முடி கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அது பேய்த்து போட்டு அந்த உயரமான மலையில காத்து இருக்குமா. மறுபடியும் அதுக்கு இறக்கை முளைக்கும் வரைக்கும். அப்படி அது மறுபடியும் புது இறக்கை முளைக்கும் போது அது தன் வாழ வயதுக்கு திரும்புவது போல திரும்புகிறது. இன்றைக்கும் தேவன் நம்மையும் நன்மையினாலே திருப்தி ஆக்குவேன்னு சொல்றாரு. கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதையும் வாழ வயதாக்குவார். எப்பன்னா நம் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது புது பலன் அடைவோம். ஏன்னா ஏசாயா 40:31 அதுதான் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எப்படி அந்த கழுகு தன் மறுபடியும் அந்த ரெக்கை முளைத்து புது பலன் அடைந்து அது அந்த மலை உச்சியிலிருந்து அது புறப்பட்டு வருகிறதோ, அதே போல இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற நாமும் தேவன் நமக்கு அந்த புது பலனை தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்ப நாமும் அந்த புது பலனை அடைந்து ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்வடையாதபடிக்கு தேவன் நம்மையும் பலன் கொள்ள செய்வார். நம்முடைய மீதி வருஷங்களை தேவன் அருமையாய் கடந்து போக செய்வார். சங்கீதம் 107:9 இப்படிதான் சொல்லுது. அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள். இப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை இல்லையா. இப்போ ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். கிருபையின் நிமித்தம் 80 வயது, 80 வயதுக்கு மேல 100 வயது கூட மக்கள் வாழ்கிறத பார்க்கிறோம். ஜப்பான் போன்ற நாடுகள்ல பார்க்கும்போது 120 வயதுக்கு மேல கூட உயிரோடு இருக்காங்க. அப்போ தேவனுடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்யும் அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்கள் ஆக. அப்போ தேவன் ஆயுசு வருஷங்களை நமக்கு பெருக கொடுக்கும் போது தேவனை நாம் என்ன பண்ண, அதிசயம் செய்கிற தேவனை நாம அவரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். 1 தீமோத்தேயு 6:17 பார்க்கிறோம். இப்படி நம் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனும். அப்ப இந்த உலகத்துல நாம் வைத்திருக்கிற அந்த பொன் பொருளினால நம்ம நீண்ட காலம் நம்ம வாழ்ந்துடுவோம், அதை அனுபவித்துருவோம்னு சொல்லி நம்ம சுய பலத்தினாலும் நம்முடைய ஐஸ்வர்யத்தின் பெருமைனாலும் சிந்தை உள்ளவர்களாய் நாம் இராதபடிக்கு நம்முடைய நம்பிக்கை யார் பேர்ல இருக்கணுமா, கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கை வைக்கணும். அப்படி நாம நம்பிக்கை வைக்காமல் நாம அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர்தான். அதை நாம் உணரணும் இல்லையா. ஏன்னா மனுஷனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறார் இல்லையா. அப்ப அவரை தான் நாம் என்ன பண்ணோம், நம்பி இருக்கணும். ஏன்னா நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ எதை நீங்க செய்யும் பொழுது தேவனுடைய நன்மையை நீங்க திருப்தியாய் புசிக்க முடியும். நம்ம ஜீவனுள்ள நாட்கள்ல இருக்கும் பொழுதே நன்மை செய்ய, நற்கிரிகள் செய்யவும் நாம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுடையவர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்றார். ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்திலே நம்ம எதற்காக இந்த உலகத்திலே நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படியாக, வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கிற பொன் பொருள் இது நிலையற்றது. இது பூச்சிகளாலே
அரித்து போடப்படும். இது துரு பிடிக்கும் நம்ம இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிறது. ஆனா அழியாத ராஜ்யமாகிய நித்திய ஜீவனுக்கு நாம போகிறோம். அப்ப அந்த இடத்துல நாம் பொக்கிஷத்தை ஆதாயமாக சேர்த்து வைக்க வேண்டுமானால் இந்த பூமியில நாம் நற்கிரியைகளை நற்காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் போதுதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம கடந்து போக முடியும். அப்போ நாம அங்க பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 63:5 சொல்லுது, நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். தேவன் நம்மை அப்படியாக நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம் ஆத்துமாவை திருப்தியாக்க வல்லமில்லவர். அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நாம் செய்து வரும்போது தேவன் நம் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம் வாய் ஆனந்த களிப்பினாலே அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வெளிப்புற மனுஷன் புறம்பான மனுஷன் அழிந்து போகிறவன் இல்லையா? அவன் மரித்து மண்ணிலிருந்து வந்தான், திரும்ப மண்ணுக்கே அவன் திரும்புகிறான். ஆனா உள்ளான மனுஷனாகிய இந்த ஆத்துமா நாளுக்கு நாள் புது பலனை அடையணும், அது புதுப்பிக்கப்படணும். அப்ப ஆத்துமா ஆதாயம் இருக்கணும் நமக்கு இல்லையா? அப்ப அந்த ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளணும். அது நன்மையினாலே நாம அதை நிரப்பணும்னா நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கும் போதுதான் அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக அவன் பலப்பட முடியும். சங்கீதம் 104:28 சொல்லுது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். இந்த உலகத்திலே படைத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவன் தான் போஷிக்கிறார் இல்லையா? கடல் வாழ் உயிரினங்களை கூட அவர் தான் போஷிக்கிறார். கடலில் இருக்கிற பெரிய திமிங்கலத்தையும் அவர் தான் போஷிக்கிறார். அவைகள் அவர் கொடுக்கும் போது அவைகள் வாய்களை திறந்து அவைகளை அவர் கையிலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுதான். அது நன்மையினாலே திருப்தி ஆகுதுன்னு பாக்குறோம். அவர் கரத்தை மூடும் போது அது திகைத்து மறிக்கொன்னே வேதத்துல இருக்குது, வசனம் இருக்கு. அடுத்து சங்கீதம் 23:5 பாக்குறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் இன்னைக்கு நம்மை நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம் ஆத்மாவை திருப்தியாக்கி நன்மையினாலே நம் திருப்தியாக்கி நம் வயதுக்கு கொண்டு வருகிறார் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை அவர்களுக்கு முன்பாக எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்யவும் அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்மை குறையாக குற்றமாக நினைத்தவர்களுக்கு முன்பாக தேவன் நமக்காகவும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண நம் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஒரு பூரண கிருபையை பூரண ரட்சிப்பை அந்த ஆனந்த களிப்பை நமக்கு தர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சங்கீதம் 65:4 சொல்லுது, உடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆவோம். அடுத்து நாம எந்த இடத்துல திருப்தி ஆகிறோம்னா, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள். தேவன் தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது இல்லையா? தேவன் தன்னிடமாய் ஒருவனை இழுத்து கொள்ளாமல் நம்ம பிதாவின் இடத்துல வரவே முடியாது. அப்போ அவர் பிரகாரங்களிலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவரிடத்துல வாசம் பண்ணும்படியாக நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றே வசனம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆலயமாகிய அவரது வீட்டிலே நாம் நன்மையை திருப்தியாக புசிக்கிறோம். எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை போஷிக்கிறார். அந்த வார்த்தை நம்மை நிரப்பி நம்மை ஆற்றி தேற்றுகிறது. சோர்ந்து போகிற நமக்கு அது சத்துவத்தையும் பலத்தையும் தருகிறது. பலமுள்ள ஆகாரமாகிய வசனம் ஆலயத்திலே தேவனுக்கு முன்பாக இருந்து நமக்கு கடந்து வருகிறது. போதகர் மூலமாக அந்த வார்த்தை நமக்கு அது நம்மை நன்மையினால் திருப்தியாக்குதுன்னு பாக்குறோம். சங்கீதம் 115:16 வசனத்துல பார்க்கும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இப்படி தேவனுடைய நன்மையினாலே திருப்தி ஆகிற நாம் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா வானம் கர்த்தருடையது, பூமி மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்தாருன்னு பாக்கிறோம். ஏன்னா மனுஷனை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக தான் ஆதாமுடைய கரத்திலே இந்த பூமியை சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் தேவன் இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களையும் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கின்படி நன்மையினாலே நம் வாயை அவர் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் நம் வயதுக்கு திரும்ப பண்ணுவார். ஆமீன்.